ஸ்ரீ நாரதர் புராணம் 13ஆம் பகுதி. வால்மீகி ராமாயணம் இயற்றுதல். வல்மீகம் என்ற புற்றிலிருந்து வெளிவந்த வால்மீகி முனிவர் சிறந்த ரிஷியானார். அவருடைய மனம் ஒரு நாள் அமைதி இழந்திருந்தது. உலகில் மக்களின் அவல நிலையால் அவர் பாதிக்கப்பட்டார். அச்சமயம் நாரத முனிவர் அவர் முன் தோன்ற, முனிவர் நாரதரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். எனினும் அவர் அகத்தின் வேதனையை முகத்தில் கண்ட நாரத முனிவர் அதற்கான காரணம் என்ன என்று கேட்டார். வால்மீகி தன் மன வேதனையை விவரித்தார். அப்போது நாரத முனிவர், உலகில் குண நலன்கள் ஒருங்கே அமைந்த ஒரு புருஷன் இருக்கிறான், அவனே தசரத குமாரன் ஸ்ரீராமன் என்றார். வால்மீகி முனிவர் அந்த ராமபிரானின் வரலாற்றை கூறுமாறு வேண்டிட, நாரத முனிவர் ராமபிரானின் கதை சுருக்கத்தை கூறி வால்மீகியை மகிழ்வித்தார். நாரத முனிவர் வால்மீகியிடம் ஸ்ரீராமபிரான் வரலாற்றை ஒரு காவியமாக பாடுமாறு கூறி சென்றார். அதுவே ராமாயணம் என்னும் காவியம். அதனை பாடிய வால்மீகியே ஆதிகவி என்று அழைக்கப்படுகிறார். ராமாயண தோற்றம். ஒரு நாள் வால்மீகி முனிவர் தமசா நதியில் நீராடச் சென்றார். அங்கு மரக்கிளையில் 2 கிரௌஞ்ச பறவைகள் கொஞ்சி குலாவி மகிழ்ந்திருந்தன. அச்சமயம் அங்கு வந்த ஒரு வேடன் அவற்றின் மீது அம்பு எய்ய, அது ஆண் பறவை மீது தைக்க, அது துடிதுடித்து கீழே விழுந்து இறந்தது. பெண் பறவை ஆண் பறவையின் பிரிவை தாங்காது கூவிக்கொண்டிருந்தது. அந்த வேடன் மீது கோபம் கொண்ட வால்மீகி முனிவர் அவனை கடுஞ்சொற்களால் தூற்றினார். அச்சொற்கள் ஓர் இனிமையான கவிதையாக வெளிப்பட்டது. அந்த சமயத்தில் அங்கு பிரம்மதேவர் தோன்றிட, வால்மீகி முனிவர் அவரை வணங்கினார். அப்போது பிரம்மதேவர், வால்மீகி, தாங்கள் வேடனை சாடி கூறியவை அனைத்தும் ஒரு ஸ்லோகம். அதைத் தொடர்ந்து ராமாயணத்தை பாடி நிறைவேற்றுங்கள் என்று ஆசி கூறி மறைந்தார். வால்மீகி முனிவர் ராமாயணத்தை இயற்றி முடித்தார். 13ஆம் பகுதி நிறைவடைந்தது.